அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 24/2/2017 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9 to 10 மணியும் மாலை 4:30 to 5:30 மணி வரை. இன்றைக்கி மகா சிவராத்திரி, தேய்பிரை பிரதோஷம் ரெண்டுமே உண்டு. இன்றைக்கி மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறவி தோஷமும் முன்ஜென்ம வினைகளும் தீர்வதற்கு இன்றைக்கி இரவு 4 ஜாம வேளையும் முழித்திருந்து சிவநாமம் உச்சரித்து சிவ வழிபாடு செய்கிறது நம்மளுடைய பாவ மோஷனை தரக்கூடிய வழிபாடாக அமையும். ஒவ்வொரு ஜாம வேலைக்கும் நம்ம முழிச்சிருக்கிறது ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேஷராசிக்கு இன்றைக்கி சிறிய தூர பயணம் அமையும். மன மகிழ்ச்சியான நாள். நீண்ட நாள் தள்ளி போட்டிருந்த கடமைகளை முடித்த திருப்தி இன்றைக்கி வரைக்கும். பணவரவு உண்டு. வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நாள். சிவப்பு நிறம் தவிர்க்கவும். ரிஷபம், உங்களுடைய உறவினர் மூலம் நல்ல தகவல் வரும். வரன் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு வரன் பற்றிய தகவல் கிடைக்கும். தாய் வழி உடல் அவங்களுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. இன்றைக்கி ஆன்மீக பயணம் ஏற்படக்கூடிய நாளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிறைவும் பெறக்கூடிய நாள். இன்று மஞ்சள் நிறம் தவிர்க்கவும். மிதுனம், நண்பர்களோட சிறிய மன வருத்தம் ஏற்படலாம். இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல கவனக்குறைவினால சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வாகன பிரயாணமும் ஏற்படும். இன்றைக்கி பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது. கடகம், ஆன்மீக எண்ணங்கள், கோவில் பயணம் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைக்கி குடும்பத்தோட அதாவது வீட்டில் சந்தோஷமாக மனம் விட்டு பேசி ஒரு சில விஷயங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக அமையும். தந்தையின் மூலம் இல்லை தந்தை வழி உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய நாள். இன்று சிவப்பு நிறம் தவிர்க்கவும். சிம்மம், வெளிநாடு முயற்சி அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இல்லை அவங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். எண்ணங்களில் குழப்பம். வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி அம்மன் கோவில் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி டென்ஷன் குறைக்கக்கூடிய நாளாக அமையும். கருப்பு நிறம் தவிர்க்கவும். கன்னிராசி, எதிர்பார்த்த பணவரவு ஏற்படக்கூடிய நாள். மன மகிழ்ச்சியான நாள். குழந்தைகளுடனும் வீட்டில் குடும்பத்துடன் எல்லோருடையும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் ஒரு பயணம் அமையலாம். நல்ல தகவல்கள், எதிர்பார்த்த தகவல் வரும். வேலை பார்க்குற இடத்துல நண்பர்களுடன் மகிழ்ச்சியும் தொழிலில் எதிர்பாராத தனவரவும் உண்டு. இன்று பச்சை நிறம் தவிர்க்கவும். துலாம், உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் அதாவது எப்படின்னா ஃபோன் மூலமாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்றைக்கி கிடைக்கும். வங்கி கடன் இல்லைன்னா நண்பர்களோட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த மனதளவில் சில குழப்பங்கள் தீர்வதற்கு அம்மன் கோயில் வழிபாடு இன்று ரொம்ப நல்லது. கருப்பு நிறம் தவிர்க்கவும். விருச்சிகம், உங்களுடைய தந்தையின் வழி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலமாக நன்மை ஏற்படக்கூடிய நாள். சிலருக்கு பார்த்திங்கன்னா எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு இல்லை இன்டர்வியூக்கான லெட்டர்லாம் தகவல் கிடைக்கக்கூடிய நாள். திருமண வரம் பற்றிய தகவல்கள் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வரும். வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். பெண்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய நாளாகவும் புதிய பொருட்கள் சேரக்கூடிய நாளாக அமையும். மகிழ்ச்சி தரும் நாள். சிவப்பு நிறம் தவிர்க்கவும். தனுசு, வீட்டில் எல்லாரையும் ஏதாவது ஒரு வகையில் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்னா பண நெருக்கடி இல்லைன்னா அதிக செலவாகுதுங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய நாள் இன்று. வேலை பார்க்குற இடத்துல டென்ஷனில் சில நேரங்களில் வார்த்தையை விட்டுட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் பொறுமையை ரொம்ப அவசியம். வெள்ளை நிறம் தவிர்க்கவும். மகரம், நண்பர்கள்லாம் தேடி வரக்கூடிய நாளாகவும் இல்லை உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகையும் உங்களுடைய மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிலவும் நாள். பணவரவு உண்டு. சிறிய துறை பிரயாணம் வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாளாக இன்று அமையும். மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது. கும்பராசி, தூக்கம் வராமல் தவிர்த்த உங்களுக்கு சிறிதளவில் அதாவது இவ்வளோ நாள் டென்ஷனில் மன மகிழ்ச்சி மனக்குழப்பம் இருந்தது மாறக்கூடிய நாள். வீடு வாகன சம்பந்தமான மாற்றம் குறித்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசக்கூடிய நாளும். வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா சக ஊழியர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாள். நிம்மதி ஏற்படும். தொழில் புரிபவர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் புதிய தொழில் இல்லைன்னா புதிய ஆர்டர் கிடச்சி அதாவது பெனிஃபிட் அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். பச்சை நிறம் தவிர்க்கவும். மீனம், வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவி கிடைக்கிறது. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஷேர் உயரக்கூடிய நாளாக இருக்கும்.
நல்ல தகவல்கள் கிடைக்கும். வீட்டில் பெரியவங்களோட ஆன்மீக பயணம் இல்லை அருகில் உள்ள கோவில் பயணம் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய சுப செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும். சிவப்பு நிறம் தவிர்க்கவும். இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் கடன்கள் தீர பரிகாரம் அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். கடன் பிரச்சனைகள் நெருக்கடியில் இருக்கிறவங்களும் அந்த கடன் தீர்வதற்கு உள்ள பரிகாரத்தை நீங்கள் உங்கள் ராசிக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய நிவர்த்தி தெரியும். அது மாதிரி இன்னும் புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக கேட்குறவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கும் தினசரி பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.